ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ஆட்டு ஈரல் தாங்க. அதோட தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, நான் 4 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், 4 பெரிய தக்காளி, 2 பச்சை மிளகாய், தேவையான அளவு இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தை வந்து நல்லா பொடி பொடியாக நம்ம கட் பண்ணணும். பார்த்திங்களா எப்படி பொடி பொடியாக கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும். இப்போது தக்காளியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1க்கு 2 கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம தக்காளி வந்து இப்போது அரைச்சி சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து நம்ம பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம அது செய்யறதுக்கு ஆரம்பிக்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போது தொக்குக்கு தேவையாக தாளிக்கிறதுக்கு என்னென்ன வேணுமோ அந்த இன்க்ரீடியண்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பட்டை, மராத்தி மொக்கு, சோம்பு, கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன். இது நல்லா எண்ணெயில் பொரியிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ எல்லாம் பொரிஞ்சு வந்துட்டோம். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே வந்து கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இப்போது வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெயில். நம்ம இந்த தொக்கு செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும். இப்போது வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. கல் உப்பு சேர்க்காதீங்க. ஏன்னா நம்ம வந்து தொக்கு செய்ய போகிறோம். தூள் உப்பு சேர்த்தா தான் வந்து உப்பு வந்து அதில் மாட்டாது, சாப்பிடும் போதும் சீக்கிரம் கரைஞ்சிரும். இப்போ வந்து இஞ்சி பூண்டு விழுது நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா மட்டன் ஈரல் செய்கிறதுனால கொஞ்சம் நம்மளுக்கு அந்த பச்சை வாசனை தெரியாத அளவுக்கு நல்லாயிருக்கும். இப்போது கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா சுருண்டு வதங்கணும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ அதில் நம்ம வந்து அரைச்சி வச்ச தக்காளி விழுதை நம்ம சேர்த்துக்கிறோம். ஜாரில் கொஞ்சம் தக்காளி இருக்குங்க பேஸ்ட்டு, தண்ணி கொஞ்சம் ஊற்றி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு தூள் உப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ 2த்தையும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி தரங்க. பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்து தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாய் தூள், நான் கடையில் வாங்கி யூஸ் பண்ணுற காஞ்ச மிளகாத்தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தொக்குன்னு வந்து நம்மளுக்கு நிறைய திக்காக கிடைக்கும். இப்போ மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். அப்புறம் மிளகு சீரகத்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பார்த்திங்களா தொக்கோட நிறமே இப்போ மாறிடுச்சு. நல்லா ஒரு ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. பார்த்திங்களா இந்த அளவுக்கு வந்து கிரேவி நல்லா திக்காக இருந்தால் தாங்க நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. இப்போ ஈரலை வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ ஈரல் செட்டோடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சுவரொட்டின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. இதுதாங்க அது சுவரொட்டி. இது வந்து உடம்புக்கு நிறைய ரத்தத்தை ஊறும். இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. குழந்தைங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லாருமே சாப்பிட்லாம். இது வந்து நம்ம தனியாக செய்கிறதுனால தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ லிவரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவைக்கு ஒரு 4-5 அலசு நல்லா அலசி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தாங்க அலசணும். ரொம்ப புழிஞ்சு எடுக்கக்கூடாது. ஏன்னா அதுலேருந்து பிளட்டு வந்து வேஸ்ட்டாக போயிடும். நல்லா மேலோட்டமாக நல்லா அலசி எடுத்துக்கோங்க.
இப்போ நம்ம லிவரை வந்து நல்லா க்ளீன் பண்ணி 2-3 அலசுக்கு மேலே அலசி எடுத்தாச்சு. இப்போ வந்து கடாயை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு கிரேவி வந்து நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதில் வந்து இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க ஈரலை வந்து சேர்த்துக்கலாம். ஈரல் வந்து தொக்கோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ வதங்கும் போது தான் ஈரல் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சுருள ஆரம்பிக்கும். அந்த மசாலாவும் எல்லா இடத்துலையும் நல்லா ஒட்ட ஆரம்பிக்கும். இப்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்றாதீங்க. ஏன்னா நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. ஏன்னா ஈரல் வந்து வேகும் போது அதுவே கொஞ்சம் தண்ணி விடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஈரலோட தொக்கும் நல்லா ஒன்றா சேர்ந்துருச்சு. இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுங்க. பார்த்திங்களா, ஈரல் கிரேவி எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா தண்ணி விட்டுருக்கு. ஈரலும் நம்ம சேர்த்ததை விட தண்ணி இப்போ எக்ஸ்ட்ராவே இருக்குது. பார்த்திங்களா, அவ்வளோதாங்க. இது நல்லா சுருள் வர வர நல்லா கிளறி விடணும். நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து உப்பு வந்து கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் உப்பு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறதா இருந்தால் சேர்த்துக்கலாம். நல்லா பரட்டுங்க. இப்போ நம்ம உப்பு போட்டதுனால ஒரு 5 நிமிஷம் மறுபடியும் மூடி வேக வைக்கலாம். பார்த்திங்களா, அவ்வளோதாங்க. ஈரல் தொக்கு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பாட்டுக்கு, அப்புறம் சப்பாத்தி, தோசை எதுக்காக இருந்தாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியத்தையே கொடுக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது கொடுத்தீங்கன்னா. இப்போ ஃபைனலாக பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற கருவேப்பிலையை நிறைய சேர்த்துக்கோங்க. எப்போவுமே வந்து நம்ம நான்வெஜ் செய்யும் போதும் கொஞ்சம் கருவேப்பிலையை அதிகமாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கூடுதல் சுவை கொடுக்கும். அவ்வளோதாங்க, நம்ம மட்டன் ஈரல் ரெடி ஆகிடுச்சு. இதோட இது வந்து சர்வ் பண்ண வேண்டியதாங்க. ஒரு சின்ன பிளேட் எடுத்து நம்ம சுட சுட சர்வ் பண்ணோன்னா எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்ல ஹெல்த்தியான ரெசிபியுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.